பொதுவாகவே தாயாரை வழிபாடு பண்ணுறோம் அப்படின்போது தீபங்கள் நிறைய இருக்கும். எங்களுக்கு அவ்வளோ முடியாதுமா, ஒரே ஒரு ஆனால் உண்மை என்ன அப்படின்னம்மா, சிவனை கும்பிட்டா கஷ்டம் வர்றது இல்லைம்மா, உன்னை சார்ந்து என்ன கஷ்டம் இருக்குது அது அத்தனையும் தெரிய வச்சுட்றான் ஈசன், அதுதான் உண்மை. ஷாபர் மந்திரங்கள் அப்படின்றது இயற்றார். அந்த ஷாபர் மந்திரங்கள் அப்படின்றது என்ன அப்படின்னா, கலிகாலத்தில் மக்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு மகாலட்சுமி தாயாரை எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படின்னா, வாராகி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லலன்மா. இன்னைக்கு நான் உங்ககிட்ட என்ன ஆன்மீக தகவல் பகிர போறேன் அப்படின்னம்மா, மகாலட்சுமி வழிபாடு. மகாலட்சுமி தாயாருக்கு எத்தனையோ வழிபாடு நான் சொல்லியிருப்பேன். இந்த பார்த்தீங்கன்னா யூடியூப்ல இல்லைங்களா. இன்னைக்கு தாயாரை புதுமையாக வழிபாடு பண்ணுறது அப்படின்றது ஒன்று சொல்கிறேன். நிறைய பேர் இதை நம்ம சொல்லும்போது யோசிப்பாங்க, இவங்களுக்கெல்லாம் வேற வேலையே இல்லை, புதுசு புதுசாக எதையோ கண்டுபிடிச்சி என்னென்னவோ சொல்கிறாங்க. புதுசு புதுசாக நான் எதையும் கண்டுபிடிக்கிறது இல்லைம்மா, யார் என்ன கண்டுபிடிக்கிறாங்க தெரியாது. ஆனால் நான் நம்மளோட சாஸ்திரங்கள் என்ன சொல்லுது, நம்மளுடைய நிறைய வேதங்கள் என்ன சொல்லுது, அதுக்கும் மேல எத்தனையோ மகா புருஷர்கள் வாழ்ந்தாங்க, ரிஷிகள் வாழ்ந்தாங்க, அவங்கெல்லாம் என்ன சொல்றாங்க, ஆதாரபூர்வமான விளக்கங்கள் தான், பூஜை முறைகள் தான் நான் சொல்றது. அந்த விதத்துல மகாலட்சுமி தாயார் அப்ப புதுசா வழிபாடு பண்ணணும்னு சொன்னீங்க, அது எப்படிமா அப்படின்னா, அது ஷாபர் மந்திரத்தை வச்சு வழிபாடு பண்றது. அது என்ன ஷாபர் மந்திரம் அப்படின்னா, ரொம்ப எளிமையா சொல்லணும் அப்படின்னா, ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஷாபர் மந்திரங்கள் அப்படின்றது இருக்கதான் செய்யுது. இந்த ஷாபர் மந்திரங்களை எல்லாம் நமக்கு தொகுத்து வழங்கியவர் யாரு அப்படின்ற கோரக்நாத். கோரக்நாத் அப்படின்றது பொதுவா வடநாட்டுல நிறைய சித்தர்களை கோரக்நாத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நமக்கு தெரிஞ்ச கோரக்நாத் யாரு அப்படின்னா, கோரக்கர். கோரக்கரை பத்தி ஒரு அழகா ஒரு கதை படிச்சிருப்பேன். பொதுவா அந்த கதையெல்லாம் நான் நிறைய படிச்சிருக்கதை உங்ககிட்ட எல்லாம் நான் பகிர விருப்பப்படுறேன். நம்மளுடைய ஒரு திறமை, நம்மளுடைய ஒரு அறிவு என்னோடவே மறைஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காகவும் நான் பகிர்வேன். பின்னாடி பாத்தீங்கன்னா, என் குழந்தை இதெல்லாம் கேட்கணும் அப்படின்றதுக்காகவும், என் குழந்தை மட்டும் இல்ல, என் குழந்தைங்க மாதிரி எத்தனையோ குழந்தைங்க இருக்காங்க, அவங்களுக்கு நம்மளோட சாஸ்திரத்தை பத்தி முழுசும் தெரியணும் அப்படின்றதுக்காகவும் சொல்லக்கூடியது இது. அப்ப இந்த கோரக்நாத்தரை பத்தி சொல்லணும் அப்படின்னாமா, ஒரு முறை பாத்தீங்கன்னா, இது அத்தனையும் நம்மளுக்கு எழுத்துப்பூர்வமான சான்றுகளோடு இருக்கிறது தான், நம்மளோட வரலாற்று சுவடுகள் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். ஒரு முறை என்ன பண்றாரு, அவரு ஊரை விட்டு ரொம்ப தூரத்துல தவம் பண்றாரு. ரொம்ப தூரத்துல பொதுவா சித்தர்கள்லாம் சித்தத்தை தொலைச்சவங்க தான் சித்தர்கள். நமக்கு 14 சித்தர்கள் தான் தெரியும். ஆனா எத்தனையோ ஆயிரக்கணக்கான சித்த புருஷமார்கள் வாழ்ந்த நாடு நம் பாரத நாடு. அதனாலதான் புனிதமான நாடா நம்ம பாவிக்கிறோம் இல்லைங்களா. அப்ப ஒரு முறை கோரக்நாத்தர் என்ன பண்றாரு, ரொம்ப தூரம் ஊரை விட்டு தள்ளி பாத்தீங்கன்னா தவம் இருக்காரு. எல்லாருமே அப்படித்தானே பண்ணுவாங்க, மனுஷங்களோட ஒன்றி இருக்க மாட்டாங்க இல்லையா. ஏன்னா தவத்துக்கு இடையூறு அப்படின்றது வரும். ஆக அவர் தவம் இருக்காரு. தவம் இருந்துட்டே இருக்கும்போது, ரொம்ப நாளா தவம் இருக்காரு, தவம் இருந்துட்டே இருக்கும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா, அவர் மேல இந்த தவம் இப்படி கையை வச்சுட்டு இருக்காருன்னா, அவர் மேல பாத்தீங்கன்னா சில்லுன்னு ஏதோ ஒண்ணு விழுது. இது தவம் கலைஞ்சிடுது. தவம் கலைஞ்ச உடனே என்னடா நம்ம மேல விழுதே அப்படின்னு அண்ணாந்து பாக்குறாரு. கொக்கு ஒண்ணு பறந்து போகுது. அந்த கொக்கு எச்சத்தை அவர் மேல பாத்தீங்கன்னா போயிருக்கு. அந்த குழந்தை பறந்து போகுது. பறந்து போகும்போது அதுக்கு டாய்லெட் வந்திருக்கு, போயிருக்கு. அந்த எச்சம் இவர் கையில பட்ட உடனே இவரு கோவமா அந்த கொக்க பாக்குறாரு. கோவமா கொக்க பார்த்த உடனே கொக்கு முழுசும் எரிஞ்சி சாம்பலா கீழே விழுது. அப்ப இவர் என்ன நினைக்கிறாரு, நம்மளுக்கு முழுசும் தவ வலிமை கிடைச்சிருச்சு அப்படின்னு யோசிக்கிறாரு. அந்த ஒரு கர்வம் அப்படின்றது வருது. நமக்கு வருது பாத்தீங்களா, அடிக்கடிக்கு தினந்தோறும் கர்வத்தோட தான் நம்ம வாழ்ந்துட்டு இருப்போம். வாழ்க்கை அப்படின்றது என்னன்னே புரியாது நம்மள பல பேருக்கு அப்படின்லாம். ஒரு நிரந்தரம் இல்லாத வாழ்க்கைக்காக நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் எத்தனை இருக்கு. அடுத்தவனை அடிச்சு பொழப்பு நடத்துறது, அடுத்தவன் தலைமையில ஏறி டிராவல் பண்றது, முன்னாடி நல்லா பேசி பின்னாடி அவங்கள பத்தி பாத்தீங்கன்னா கேவலமா பேசுறது, மத்தவங்கள ட்ராப் பண்ணி வாழறது, இதெல்லாம் வாழக்கூடாதுமா. இப்படி நம்ம வாழறோம் அப்படின்னா இறைவனோட அருள் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. சரி, இப்ப என்ன அப்படின்னா, இவருக்கு உடனே கொஞ்சம் ஆணவம் அப்படின்றது வந்துருது. அடடா, என்னோட தவ வலிமை சித்தி பெற்றது அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு, வான மார்க்கமா பறந்து வருவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி அந்த சக்தி கிடைச்சிருச்சுல அவருக்கு. அஷ்டமா சக்திகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அணு போல் தன்னை சுருக்கி கொள்வது, மகிமா, கரிமா, லக்கிமா, இந்த மாதிரி எல்லாம் சக்திகள் நிறைய இருக்கு. அப்ப ஆகாய பிரகாரமா பாத்தீங்கன்னா பிரவேசமா நேரா ஊருக்குள்ள வர, ஊருக்குள்ள ஒரு வீட்டு முன்னாடி நிக்கிறார்.
அந்த வீட்டை வந்து பாத்தீங்கன்னா பார்க்கும்போது ஒரு யாச்சகம் வாங்கி சாப்பிடணும். பசி ரொம்ப நாள் தவத்துல இருந்திருக்கு இல்லைங்களா, பசி நிறைய இருக்கு. அப்ப பிக்ஷான் தேவின்னு கேட்கிறார், யாரும் வரல. பிக்ஷான் தேகின்னு கேட்கிறார், திரும்பி யாரும் வரல. மூணாவது பிக்ஷான் தேகின்னு கேட்கும்போது ஒரு அம்மா வீட்டுக்குள்ள இருந்து வந்து சாப்பாட்டை இப்படி வந்து போட வருது. போட வரும்போது இவர் அதை முறைக்கிறார். முறைச்ச உடனே அந்த அம்மா கேக்குது, கொக்கென்று எண்ணினாயோ கொங்கனவா அப்படின்னு கேக்குது. என்ன கொக்கு நினைச்சிட்டிய நீ அப்படின்னு கேக்குது. அவருக்கு ஒரே ஆச்சரியம். என்னடா இது, எங்கேயோ ரொம்ப தூரத்துல காட்டுல நடந்தது, இந்த அம்மாக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அந்த அம்மா கேட்கிறாரு. மன்னிப்பு கேட்கிறாரு. அம்மா மன்னிச்சிடு, நீ யாரு, எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்கும்போது அந்த அம்மா சொல்றாங்க, என்ன சொல்றாங்க அப்படின்னா, யார் ஒருத்தர் தன்னுடைய கடமைகளை செவ்வனவே செய்யறாங்களோ அவங்களுக்கு இறைவனுடைய ஆற்றல் பரிபூர்ணமா இருக்கும் அப்படிங்கிறாங்க. யார் அந்த அம்மா? வாசுகி, வள்ளுவன் கண்ட வாசுகி அந்த அம்மா. அந்த அம்மாவை பத்தி நம்ம நிறைய படிச்சிருப்போம் இல்லையா. அந்த அம்மா கிணத்துல வந்து தண்ணி சேர்ந்துட்டு இருப்பாங்களா. அப்ப வள்ளுவன் வாசுகி அப்படின்னு கூப்பிடும் போது அந்த தண்ணி சேர்ந்து அப்படியே நிறுத்திட்டு வருவாங்களா. அந்த வாளியும் அந்த கயிறும் கட்டுப்பட்டு பாதியிலே நிக்குமா தண்ணியோட. இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நிறைய படிச்சிருப்போம். எங்களுக்கு தெரியாதுமா அப்படின்றவங்க தெரிஞ்சுக்கோங்க, நான் சொல்றேன். ஆக அந்த அம்மாக்கு வந்து பாத்தீங்கன்னா சிறந்த பதிவிரத தனத்தினால அந்த அம்மாக்கு எல்லாத்தையும் முக்காலமும் அறியிற ஞானம் அப்படின்றது இருந்துச்சான். சரி, அப்ப அந்த அம்மா சொன்ன உடனே இவருக்கு தான் என்ற அகங்காரம் அடைஞ்சது, அதாவது அமைதியானது அப்படின்னு சொல்லுவாங்க, அழிந்தது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்றாரு, சரி நம்ம மக்களுக்கு நல்லது செய்யலாம். அந்த அம்மா ஒரு இல்லத்தரசியா இருந்து இப்படியெல்லாம் ஒரு அரிய சக்தி இருக்கு, நம்மளோட சக்தி வச்சு மக்களுக்கு நல்லது செய்யலாம் அப்படின்னு அவருக்கு தோணுது. தோண உடனே என்ன பண்றாரு, ஷாபர் மந்திரங்கள் அப்படின்றது இயற்றார். அந்த ஷாபர் மந்திரங்கள் அப்படின்றது என்ன அப்படின்னா, கலிகாலத்துல மக்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு ஒரு மந்திரங்களை நம்ம வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம பாராயணம் பண்றோம் அப்படின்னா பெருசா சித்தி பெற்றோம் பண்ணணும் அப்படின்லாம் இல்ல. குறுகிய காலகட்டத்துல அந்த மந்திரத்தினோட நற்பலன்களை மக்கள் அனுபவிக்கணும் அப்படின்னு ஷாபர் மந்திரம் எழுதுறார். இந்த ஷாபர் மந்திரம் எந்தெந்த மக்கள் அவங்க பாஷையில எழுதுற, புரியுதுங்களா. இதுல நிறைய ஈசன் சொல்ல அவர் எழுதிய மந்திரம். அப்ப ஷாபர் மந்திரம் முன்னமே அவர் எழுதி அவரே சித்தி பண்ணி மந்திரங்களை மக்களுக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அப்ப ஒரு ஷாபர் மந்திரத்தை நீ ஏறக்குறைய 108 முறை சொன்னாலே உனக்கு சித்தி ஆயிடும். ஏன்னா ஆல்ரெடி கோரக்நாதர் சித்தி பண்ணி வச்சுட்டாரு அந்த மந்திரத்தை. இப்ப புரியுதுங்களா. ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, நான் ஒரு மந்திரத்தை எழுதுறேன், நானே சித்தி பண்ணி அந்த மந்திரத்தை வந்து பாத்தீங்கன்னா நடைமுறையில அனுப்புறேன். ஆனா அந்த அந்த ஷாபர் மந்திரங்களை எழுதி நம்ம படிக்கக்கூடாது. ஒரு குரு சொல்ல நம்ம கேட்டுக்கணும், புரியுதுங்களா. அப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய குரு மந்திரம், மகாலட்சுமிக்கு மந்திரம், ராதே மந்திரம், கிருஷ்ண மந்திரம், இப்படி ஏகப்பட்ட மந்திரங்கள் அவர் சொல்லியிருக்காரு. இப்ப ராதைய வழிபாடு பண்றவங்க எத்தனை பேர் இருப்பாங்க. ராதைய ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வழிபாடு பண்ணுவாங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா இங்க சவுத்துல வழிபாடு பண்றது கம்மி. வடநாட்டுல ராதைய வழிபாடு பண்றவங்க ஜாஸ்தி உண்டு. ராதே 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 அப்படின்னு சொல்லிதான் அவங்க பேசவே ஆரம்பிப்பாங்க. ராதையனோட வழிபாடும் நான் சொல்றேன், புரியுதுங்களா. கோபியர்களோட வழிபாடு இருக்கு, அதையும் நான் சொல்றேன். நிறைய வழிபாடுகள் இருக்கு, லட்சக்கணக்கான வழிபாடுகள் இருக்கு. ஒவ்வொருத்தையும் நம்ம ஒவ்வொரு பதிவா கொடுக்கலாம். சரி, இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவர் அந்த மந்திரங்களை கொடுத்திருக்காரு. அதுல மகாலட்சுமி தாயாரோட பத்தி ஒரு மந்திரம், அந்த தாயாரை எப்படி வழிபாடு பண்றது, இதுதான் நான் சொல்ல போறேன். முதல்ல அவர் என்ன சொல்லுவாரு அப்படின்னா, அந்த விதிமுறைகள் கொடுத்திருக்காரு. இப்ப யார் ஒருத்தர் ஷாபர் மந்திரத்தை சொல்லணும் அப்படின்னாலும் குரு மந்திரத்தை சொல்லணும். குருசெட் குரு ஹெவி குருஷப் சுமரோபடி பாத் சிங்கி டோரோ வன்கரோ மன்னாவும் கர்த்தார் ஷக்கல் குருக்கா ஹர்பச்சே கட்டா பக்கர் உட்ஜா சேத்து சம்பர் ஸ்ரீ பரமம்ஸ் அப்படின்ற ஒரு மந்திரம். இதை சொல்லணும். ஏங்க இதெல்லாம் நீங்க ரிட்டன் ஃபார்ம்ல கொடுக்க மாட்டேன்றீங்க. இப்பதானே சொன்னேன், ஷாபர் மந்திரத்தை எழுதி பாராயணம் பண்ணக்கூடாது, குரு சொல்லு கத்துக்குன்னு பாராயணம் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு மந்திரம் கொடுப்பார். இதை பாராயணம் பண்ணிட்டு மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணணும். மகாலட்சுமி தாயாரை எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படின்னா, பொதுவாக வந்து பாருங்க, நம்ம சாதாரணமா வழிபாடு பண்றோம் பார்த்தீங்களா. தாயார்னா தாயாரோட விக்கிரகம், இல்ல தாயாரோட போட்டோ, இல்ல தாயாருக்கு கலச ஸ்தாபனம் பண்ணணும். அந்த கலசத்துல ஒண்ணு அரிசி கலசம் இல்லைன்னா நீர் கலசம், எதுனாலும் நீங்க ஸ்தாபனம் பண்ணிக்கலாமா. ஸ்தாபனம் பண்ணி ஒரு மனை வச்சுக்கோங்க. நான் கலச முறையே சொல்றேன், போட்டோ இல்லாதவங்க இது பண்ணிக்கோங்க. ஒரு மனை வச்சுக்கோங்க. அந்த மனையில ஒரு பட்டு துணி போட்டுக்கோங்க. பட்டு துணி என்ன நிறமா இருக்கணும், பட்டு துணின்னு இல்லம்மா ஒரு ஷைனிங்கான துணி இருந்தா கூட ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா குலாப் கலர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குலாப் கலர் அப்படின்றது என்னன்னா ஒரு ரோஸ், அடர்ந்த ரோஸ், அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு ரோஸ் கலர். அந்த ரோஸ் கலர் துணியை நம்ம விரிச்சுட்டு, அது தாயாருக்கு ரொம்ப பிடிச்சமான கலர் அப்படிம்பாங்க. அது எப்படி உங்களுக்கு தெரியும், அதுக்கு பல கதைகள் இருக்கு, நான் பின்னாடி சொல்றேன். சரிங்களா. அது தாயாரே சொல்லியிருப்பா, எனக்கு 108 வஸ்துக்கள் பிடிக்கணும், இந்த நிறம் பிடிக்கணும், இந்த இடம் பிடிக்கும், இந்த இது பிடிக்கும், அது பிடிக்கும், நிறைய சொல்லியிருப்பா. ஒரு முறை நாரதர்கிட்டயும் ஒரு முறை பிருகு முனிவர்கிட்டயும் சொல்லியிருப்பா.
அதுல ஒண்ணு அவளுக்கு பிடிச்சமான நிறம் அந்த ரோஜா பூ நிறம் அப்படின்றது சொல்லியிருப்பா. அப்ப அந்த மனை மேல அந்த ரோஜா பூ நிற துணி போட்டுட்டு அதுக்கு மேல ஒரு கலசம் ஸ்தாபனம் பண்ணுங்க. அந்த கலசத்துல அரிசி கலசம் இப்ப நான் சொல்றேன். பச்சரிசி போட்டுக்கோங்க. பச்சரிசி போட்டு இவ்ளோ பெரிய பேர் சொல்லாதது பிள்ளை வளர்ப்பான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? வசம்பு அதுதான். அது போட்டுக்கோங்க. நாங்க பேர் சொல்லனா உங்களுக்கு தெரியாது இல்லையா? ஒரு சிலருக்கு தெரியும், ஒரு சிலருக்கு தெரியாது இல்லைங்களா? நல்ல இவ்ளோ 2 வசம்பு அதுல போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏலக்காய் ஒரு 10 ஏலக்காய், கிராம்பு ஒரு 10 கிராம்பு, பச்சை கற்பூரம் துண்டு நல்ல ஒரு ஒரு 5 துண்டு போட்டுருங்க. போட்டுட்டு ரூ. 1 நாணயம், இல்ல ரூ. 5 நாணயம் ஒத்தப்படையில போட்டுருங்க. இல்ல ஒண்ணே 1 போடுங்க. போட்டுட்டு மேல கலசம். மா இலை குத்த வச்சு, அந்த மா இலையில பங்கம் இல்லாத மாவளையா இருக்கணும். பூச்சரிக்காத மாவளையா இருக்கணும். கொழுந்து இலையா வச்சுக்கோங்க. வச்சுட்டு கலசம் ஸ்தாபனம் பண்ணுங்க. அந்த கலசத்துக்கு நல்ல அழகான பாவாடை கட்டுங்க. ஏன்னா மகாலட்சுமி தாயார் இல்லையா? மகாலட்சுமிக்கு அழகு ரொம்ப பிடிக்கும். ஆடம்பரம் ரொம்ப பிடிக்கும். அப்ப நம்ம அழகா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல சிக்கு சிக்குன்னு இருக்க மாரி பாவாடை கட்டி, நல்ல நெக கிக ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி என்ன இருக்கோ போட்டு அலங்காரம் பண்ணுங்க. நம்ம வரலட்சுமி நோம்புக்கு நம்ம அலங்காரம் பண்ணுவோம் இல்லைங்களா? அந்த மாரி எப்படி அலங்காரம் பண்றீங்களோ அலங்காரம் பண்ணிக்கோங்க. எல்லாம் கிழக்கு பார்த்த மாரி இருக்கணும். பொதுவாவே தாயார வழிபாடு பண்றோம் அப்படின்போது தீபங்கள் நெறைய இருக்கணும். எங்களுக்கு அவ்வளோ முடியாதும்மா. ஒரே ஒரு நெய் தீபம், அகல் விளக்கு, பஞ்சபூதங்களின் சக்தியும் நிறைஞ்சது தான் அகல் விளக்கு. அந்த அகல் விளக்குல ரெட்டத்திரி போட்டு நீங்க வந்து தீபம் ஏத்திக்கோங்க. ரெட்டத்திரி முடியும் அப்படின்னா தாமரை தண்டு திரி போட்டுக்கோங்க. முடியாது அப்படின்னா பஞ்சு திரி போட்டு தீபம் ஏத்தி வச்சுட்டு மந்திரம் சொல்லணும். அந்த மந்திரம் எத்தனையோ இருக்கு. இருந்தாலும் இந்த ஷாபர் மந்திரம் என்ன அப்படின்னா, நான் சொல்றது கிளையன்ட்ஸ்க்கு சொல்றது என்ன அப்படின்னா, ஓம் காமருதேஷ் காமாக்ஷா தேவி ஜஹாं बसे लक्ष्मी महारानी आवे घर में जमकर बैठे सिद्ध होए मेरे काज सुधारे जो चाहूं सो होए ஓம் ரீங் 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 ஃபட் ஸ்வாஹா. அந்த ரீங் 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 4 முறையும் சொல்லலாம். இல்ல ரீங் 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 3 முறையும் சொல்லலாம். புரியுதுங்களாம்மா? இந்த மந்திரத்த நம்ம 108 முறை சொல்லணும். அம்மா இவ்ளோ கடகடன்னு சொன்னா நான் என்னம்மா பண்ணணும் அப்படின்னா, கடகடன்னு சொல்லி பழக்கம். எனக்கு நிதானமா சொன்னா மந்திரம் மறந்து போயிடும். அதனால நான் கடகடன்னு சொல்றேன். சரிங்களா? திருப்பி ஒரு முறை கூட சொல்றேன். ओम कामरुदेश कामाक्षा देवी जहां बसे लक्ष्मी महारानी आवे घर में जम कर बैठे सिद्ध होए मेरे काज सुधारे जो चायु सो होए ओम ரீங் 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 ஃபட் ஸ்வாஹா. முறை 4 ரிங் போட்டேன். 2வது முறை 3 ரிங் போட்டேன். இப்படினாலும் போட்டுக்கலாம். நான் முன்னாடியே சொல்லிட்டேன். சரிங்களா? இந்த மந்திரத்த 108 முறை சொல்லணும். 108 முறை ஒண்ணு கரமால கைய வச்சு சொல்லலாம். இல்லன்னா ஸ்படிக மாலை. ஸ்படிக மாலை வச்சு நம்ம பாராயணம் பண்ணிட்டு, தாயாருக்கு ஒரு இனிப்பு அப்படின்றத நிவேதனம் பண்ணணும். முன்னாடி சொன்ன குரு மந்திரம், அது வந்து பார்த்தீங்கன்னா, கோரக்நாதர குருவா பாவிக்கிறது. நம்மளுக்கு ஒரு குரு வேணும். ஷாபர் மந்திரம்லாம் குரு இல்லாம சொல்லக்கூடாது. அப்ப குரு வேணும். அந்த குருவா நம்ம ஒருத்தவங்கள பாவிச்சு, குருனோட அனுமதி பெற்று நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பண்ணலாம். அப்படி இல்ல, நீங்களா பண்றீங்க அப்படின்னா, உச்சரிப்பு ரொம்ப கரெக்ட்டா பண்ணணும். ஷாபர்னோட உச்சரிப்பு தப்பாயிடக்கூடாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த மாரி வழிபாடு பண்றீங்க அப்படின்னா, ஒரு 1,00,000 முறை நீங்க மந்திரம் சொல்றதனோட பலன், நீங்க 1000 முறை சொல்லும்போதே கிடைச்சிடும். மகாலட்சுமியோட கருணை பார்வை, மகாலட்சுமியோட கடாட்சம் சட்டுன்னு கிடைச்சிடும். இப்ப யாருக்குதாம்மா தாயாரினோட அனுகிரகம் வேணான்னு சொல்றவங்க யாராவது இருக்காங்களா? யாரும் இல்ல. இல்லையா? அப்ப தாயாரினோட அனுகிரகம் அப்படின்றது எல்லாருக்கும் வேணும். ஆனா, ரொம்ப எளிமையா சொல்லணும் அப்படின்னா, சிவ வழிபாடு பண்றவங்க சிவனே எல்லாத்தையும் குடுத்துருவான். நம்ம வந்து தனியா மகாலட்சுமி தாயார வழிபாடு பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்ல. ஆனா, யார் சிவன வழிபாடு பண்றா? சிவன்னாலே அவரு காட்டுல அதாவது அவரு வந்து சுடுகாட்டுல இருக்கக்கூடியவரு. அவர கும்பிட்டா கஷ்டம் வரும்மா. அவர போய் என்னத்த கும்பிட்டுங்க அப்படின்றவங்க நெறைய என்கிட்டயே சொல்லியிருக்காங்க. ஆனா உண்மை என்ன அப்படின்னம்மா, சிவன கும்பிட்டா கஷ்டம் வர்றது இல்லம்மா. உன்ன சார்ந்து என்ன கஷ்டம் இருக்கு, அது அத்தனையும் தெரிய வச்சுடுறான் ஈசன். அதுதான் உண்மை. அத புரிஞ்சுக்காம சிவன கும்பிட்டா கஷ்டம் வரும், சிவன கும்பிட்டா கஷ்டம் வரும். எத்தனையோ முறை நான் இந்த விஷயத்த சொல்லியிருக்கேன். சிவன கும்பிட்டா கஷ்டம் வரும் சொல்லாதீங்கம்மா தயவு செஞ்சு. சிவன கும்பிடுறீங்கன்னா, உன்ன சார்ந்து என்ன கஷ்டத்த நீ அனுபவிக்கிற உனக்கு தெரியாது. நீ ஒரு மாயையில இருப்ப. ஐயோ! என் குழந்தை ரொம்ப சந்தோஷம். என் குழந்தைய நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் குழந்தை ரொம்ப தங்கம். ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ரவன்குமார் அப்படின்னு நினைச்சுட்டு இருப்பேன். உன் உன் குழந்தையினோட நீல சாயம் வெளுத்து போவும். நீ சிவன வழிபாடு பண்ற அப்படின்போது, என் கணவர் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி நீ நினைச்சுட்டு இருப்ப. உன் கணவரோட சாயம் வெளுத்து போவும் நீ சிவன கும்பிடும்போது. நெறைய பேர் அதுக்கு மேல என்ன தெரியுமா சொல்லுவாங்க வந்து என்கிட்ட? அம்மா நீங்க சிவன கும்பிடுன்னு சொன்னீங்கம்மா. நான் நெறைய நாள் கூட கும்பிடலம்மா. ஒரு வாரம் தான் கும்பிட்டேன். சிவன் மேல அவ்வளோ வெறுப்பு இருக்கும். ஒரு வாரம் தாம்மா கும்பிட்டேன். என் கணவர் நல்லா இருந்தவர் கெட்டு போயிட்டாரும்மா. ஆல்ரெடி அது கெட்டு போய் பல வருஷம் ஆகுது. அந்த பல வருஷத்துக்கு முன்னாடி கெட்டு போனவர நீ தெரியாமயே வச்சுட்டு இருக்க. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? வெள்ளை கலர் கண்ணாடி போட்டு என் கணவர் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி நீ நினைச்சிட்டு இருந்தா சிவன் என்ன பண்ணுவாரு? அவரு ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி இல்லடி அம்மா. அவரு இதுதான் அப்படின்னு உனக்கு காமிச்சு குடுக்குறார். சரி. ஆக சிவனடியார்களுக்கு பெருசா கணக்கு இல்லம்மா. இல்லம்மா.
எனக்கு நான் சிவனை கும்பிடுவேன், இருந்தாலும் எனக்கு மகாலட்சுமி தாயார் வேணும்மா, தாயாரோட வழிபாடு வேணும்மா அப்படின்றவங்க தாராளமா இப்படி வழிபாடு பண்ணலாமா. நீங்க நான் முன்னமே சொன்னேன் அதனோட பலன் என்ன அப்படின்னு, அந்த அளவுக்கு பலன் ஜாஸ்தி. பொதுவா வந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாரோட வழிபாடு பொருளுக்கு மட்டும் இல்ல. மகாலட்சுமி தாயாரோட வழிபாடை பத்தி சொல்லணும் அப்படின்னா, சங்கராச்சாரியார் சங்கராச்சாரியார் ஆதி சங்கராச்சாரியார் அவர் வந்து பாத்தீங்கன்னா சைவத்தை உலகெங்கும் பரப்புனதுல பெரும் பங்கு சங்கராச்சாரியாருக்கு உண்டு. அவங்கெல்லாம் சந்நியாசம் பூண்டவங்க தானே, அவங்களுக்கு மகாலட்சுமி தாயாரோட வழிபாடு எதுக்கு அப்படி நம்ம யோசிப்போம் இல்லைங்களா. நான் யோசிச்சேன், அவரோட சரித்திரத்தை படிக்கும் போது இவர் சந்நியாசம் தானே பூண்டிருக்காரு, எதுக்கு இவருக்கு வந்து மகாலட்சுமி தாயாரோட வழிபாடு. நான் யோசிச்சேன் என்ன, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா புராணங்கள் மாத்தி மாத்தி சொல்லுதே, நிறைய குழம்பி இருக்கு. ஆரம்ப காலகட்டத்துல ஆன்மீகத்துல நுழையும் போது ஒரு 17 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் ரொம்ப குழம்பி இருக்கு. என்ன பண்றது, என்ன இந்த கதை ஒண்ணு சொல்லுது, இந்த புராணம் ஒண்ணு சொல்லுது, இந்த புராணம் ஒண்ணு சொல்லுது, இந்த புராணம் ஒண்ணு சொல்லுது. சீதை தீ குளிச்சதே ஒவ்வொரு புராணம் ஒவ்வொரு மாதிரி சொல்லும். இது என்ன அப்படின்னா அதுக்கப்புறம் தான் அது நம்ம ரொம்ப ஆராயும் போது அதுக்கான பதில் அந்த புராணங்களே சொல்லும். அந்த மாதிரி நான் யோசிச்சிருக்கேன். என்ன, சங்கராச்சாரியாருக்கு எதுக்கு இதெல்லாம், அவர் எதுக்கு மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணும் அப்படின்னு. அப்ப சங்கராச்சாரியார் சொல்லுவாராம், எந்த ஒரு மந்திரம் சீடர்களுக்கு தீட்சை கொடுப்பாராம், சித்தி வந்து அடையணும், நீ இந்த மந்திரத்தை தினம்தோறும் ஜபம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஜபம் பண்ணிட்டு அந்த இடத்துல படுத்துக்கணும். அப்ப முதல்ல அவர் கொடுக்கக்கூடிய மந்திரம் என்ன அப்படின்னா மகாலட்சுமி தாயாரோட மந்திரம். அவர் கொடுத்த மந்திரமே நிறைய இருக்கு. அவர் கொடுத்த மந்திரத்தையே வந்து பாத்தீங்கன்னா அவரே சொல்லியிருப்பாரு, ராவணனும் சொல்லியிருப்பாரு. ராவணனே நிறைய வந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாரோட மந்திரம் சொல்லியிருப்பான். அப்ப அந்த மந்திரத்தை சொல்லிட்டு நம்ம அங்கேயே தினம்தோறும் படுக்கணுமா. ஒரு காலகட்டம் அந்த மந்திரத்தை சொல்ல 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 அந்த மந்திரம் சித்தி ஆயிடுச்சுன்னு போது தூங்கும் போது தாயாரனோட மகாலட்சுமி தாயாரனோட கொலுசு சத்தம் காதுல கேட்குமா. கேட்ட பின்னாடிதான் வந்து சொல்லணுமா, எனக்கு கொலுசு சத்தம் கேட்டுச்சு, எத்தனை சலங்க சத்தம் கேட்டுச்சு அப்படின்றது முதல் கொண்டு சங்கராச்சாரியார் கேட்பாராம். அவங்க சொன்ன பின்னாடி அவரு உணர்வாரா, ஆமா தாயார் வந்தா, உணர்ந்த பின்னாடிதான் இன்னொரு மந்திரத்தை கொடுப்பாரு. காரணம் அதுக்கு சங்கராச்சாரியார் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது எந்த ஒரு வழிபாடு நம்ம பண்றோம், எந்த ஒரு மந்திர சித்தி நம்ம பண்றோம், அந்த மந்திரம் சட்டுன்னு சித்தி ஆகணும் அப்படின்னா மகாலட்சுமியோட கடாட்சம் வேணுமா. அப்பதான் மந்திரம் கூட சட்டுன்னு சித்தி ஆகுமா. அப்ப நமக்கு குடும்பத்துல பொருள் மட்டும் இல்ல, நிம்மதி இருக்கணும், சந்தோஷம் இருக்கணும், குதூகலம் இருக்கணும், குழந்தை குட்டி நல்லா வாழணும், காசு பணம் வசதியா இருந்தாலும் அதை அனுபவிக்கக்கூடிய பிராப்தம் அப்படின்றது இருக்கணும். ஒரு சிலருக்கு 3 நேரம் நல்லா சாப்பிடறதுக்கான பிராப்தம் கூட இருக்காது. காசு நிறைஞ்சு இருந்தா மகாலட்சுமியோட வாசம் இருக்குன்னு இல்லம்மா, காசு நிறைஞ்ச இருந்து அதை அனுபவிக்கிறோம் பாத்தீங்களா, அப்பதான் நம்மளுக்கு மகாலட்சுமியோட வாசமும் வீட்டுல இருக்கு, மகாலட்சுமி லட்சுமி கடாட்சமும் நமக்கு இருக்கு அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா. அப்ப இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு மகாலட்சுமி தாயாரோட வழிபாடு, கணவன் மனைவி ஒற்றுமை, இப்படி எத்தனை விஷயம் நம்ம சொல்லிட்டே போலாம். நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அன்ன தோஷம் இல்லாம, அன்ன தரித்திரம் இல்லாம நம்ம வாழறதுக்கும் மகாலட்சுமி தாயாரோட வழிபாடு இப்படி நிறைய சொல்ல. அந்த மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்றது ரொம்ப கஷ்டம். தாயார் வந்து பாத்தீங்கன்னா சட்டுன்னு கருணை பார்வை அப்படின்றது நம்ம கொடுக்கவே மாட்டா. அதுக்கும் மேல தாயார நிரந்தரமா வீட்டுல இருக்க வைக்கிறது அப்படின்றது அதனையும் அதுக்கும் மேல கஷ்டம், அதனினும் கஷ்டம் அப்படின்லாம். அதுதான் ஒரு முறை வந்து பாத்தீங்கன்னா பிருகுமுடிவர் மகாலட்சுமி தாயார் கேட்பார். ஒரு முறை நாரதர் கேட்பார், அம்மா ஏண்டி அம்மா நீ எங்கேயுமே நிறைஞ்சு நிக்க மாட்டேங்கிறே, நீ நிலைச்சு நிக்காதனால ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப ஏழ்மையில இருக்கான், நாளைக்கு பார்த்தா பெரிய கோடீஸ்வரனா இருக்கான், இன்னைக்கு பெரிய கோடீஸ்வரனா இருக்கான், நாளைக்கு தாரித்ரம் அப்படின்றது வந்துடுது. 30 வருஷம் வாழ்ந்தவங்களும் இல்ல, 30 வருஷம் தாழ்ந்தவங்களும் இல்ல. இதெல்லாம் நாங்க சின்ன வயசுல இருக்கும்போது எங்க பாட்டியே சொல்லுவாங்க, கண்ணு 30 வருஷம் வாழ்ந்தவங்களும் இல்ல, 30 வருஷம் தாழ்ந்தவங்களும் இல்ல, இன்னைக்கு பணம் இருக்கு அப்படின்னு இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க, நாளைக்கு பணம் இல்லாம போயிடும். எப்பயுமே பணம் இருக்கு அப்படின்னா 4 நல்லது செய்யணும், 4 பேர் நல்ல சிரிப்புக்கு நம்ம காரணமா இருக்கணும், 4 பேரோட வயிறு ரொம்பறதுக்கு நம்ம காரணமா இருக்கணும். வாய் வாழ்த்தாட்டாலும் வயிறு வாழ்த்தும் இப்படின்றதுலாம் நாங்க சின்ன வயசுல கேட்போம். அப்பெல்லாம் வந்து நம்மளுக்கு புரியுமா, புரியாது இல்லையா. ரொம்ப சின்ன குழந்தைங்க என்ன புரியும். அந்த மாதிரி பிருகு முனிவரும் நாரதரும் கேட்பாங்க. அப்ப அவ சொல்லியிருப்பா, 108 வஸ்துக்கள் சொல்லியிருப்பா, இதெல்லாம் இருந்துச்சுன்னா நான் நீக்கமர நிறைஞ்சிருப்பேன் அப்படின்னு. அதுக்கும் மேல அவ நிறைய கண்டிஷன் போட்டிருப்பா. அதெல்லாம் இந்த காலகட்டத்துக்கு ஏத்த கண்டிஷனாவே இருக்காது. அப்ப இந்த மாதிரி ஷாபர் மந்திரங்கள்லாம் சொல்லும் போது ரொம்ப எளிமையா தாயாரனோட கருணை பார்வை கடாட்சம் அப்படின்றது கிடைச்சிடும். ஆக இந்த மாதிரி நீங்க வழிபாடு பண்ணலாம். முடியும் அப்படின்னா குரு உபதேசம் பெற்று வழிபாடு பண்ணுங்கம்மா, நிறைய நல்லது நடக்கும். தாயாருக்கு எப்பயுமே இனிப்பு தாம்மா நிவேதனம் பண்ணும், வாசனையான மலர்கள் நம்ம சமர்ப்பிக்கிறது நல்லது. தாழம்பூ கிடைக்கிற நேரத்துல தாழம்பூ, மல்லிகைப்பூ, தாமரைப்பூ, செண்பகப்பூ, இருவாட்சி, இப்படி எல்லாமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா தாயாருக்கு பண்ணலாம். அந்தி மந்தாரை, இதெல்லாமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா பவழமல்லி, இதெல்லாம் அதான் அந்த மந்தாரை பவழமல்லி இதெல்லாம் இதெல்லாம் ஒண்ணுதான். ஓகேங்களா. இந்த மாதிரி பூக்கள் அப்படின்றது கொடுக்கலாம். பாரிஜாதம், சாரி அந்தி மந்தாரை வேற, பாரிஜாதம் பவழமல்லி ரெண்டும் ஒண்ணு.
அந்த பாரிஜாதத்தை தேவலோக மலர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு கதை இருக்கு. அது இன்னொரு பதிவுல நம்ம பார்க்கலாம். ஆக இந்த மாதிரி நம்ம வழிபாடு பண்ணிட்டு, நம்ம இந்த மந்திரங்களை உச்சரணை பண்ணிட்டு, உச்சரிச்சுட்டு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஜபம் பண்ணிட்டு, தாயாருக்கு நிவேதனம் பண்ணணும். நிவேதனம் என்ன பண்ணும்? பொதுவாவே தாயாருக்கு இனிப்பு, அதுலயும் பால் சம்பந்தப்பட்ட பொருட்கள் தாயாருக்கு ரொம்ப பிடிக்கும். தினம்தோறும் பால் சம்பந்தப்பட்ட பொருட்களுக்கு நாங்க எங்க போறதும்மா? அப்படின்னா, ஒரு நாள் நீங்க ஆரம்பிக்கும்போது பால் சம்பந்தப்பட்ட நிவேதனம் பண்ணுங்க. எங்களுக்கு நிவேதனம் வாங்கி அது செய்யறதுக்கு நேரம் இல்ல. கடையில வாங்கிக்கலாம். பாலுக்கு தீட்டு தோஷம் கிடையாது. புரியுதுங்களா? பசுனோட உடல்ல இருந்து வர ஒவ்வொன்னுத்துக்கும் தீட்டு தோஷம் கிடையாது. அப்ப பாலு, தயிரு, வெண்ணெய் இதுக்கெல்லாம் கிடையாது. சாணம், கோமியம் இதெல்லாம் பவித்திரமானதா பாவிக்குது. அதனால நம்ம வந்து கடையில இருந்து கூட வாங்கிக்கலாம். வா வாங்கி வச்சு நிவேதனம் பண்ணிட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்கம்மா. தாயாரோட கடாட்சம் குடும்பத்துல பரிபூர்ணமா இருக்கும். எந்த வீட்ல மகாலட்சுமி தாயாரோட கடாட்சம் இருக்கோ, அந்த வீட்ல எதுக்குமே பஞ்சம் அப்படின்றது இருக்காது. நன்றி.